எனக்கு குடும்பத்துக்கு செலவுக்கு பணமே இல்லை. 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாசம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா வாங்கி குடும்பம் நடத்துற ஒரு ஏழையை நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அரசியல்ல? அதாவது ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்காக ரூபா கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எஸ்வி சேகருக்காக கொடுக்க எவனும் இல்லை. அதான் ஒரு ஒரு வருத்தத்தோட பதிவு பண்றேன்னு நான் எடுத்துக்கிறேன் அந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்ப அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். அவருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரூபா கொடுக்குறாங்க. அப்ப அவரு யோக்கியனா இருக்காரு, அவரு கொடுக்க முன் வராங்க. இவரு அயோக்கியனா இருக்காரு, அதனால எஸ்வி சேகரை எவனும் தீண்டுறது இல்லை. ஒரு நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட எஸ்வி சேகரை கொடுக்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிராமண சமுதாயம் அவர் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்றேன். மோடியின் தமிழகம்ங்கிற புக்கை நான் தான் ஆசிரியர். அந்த புக்கை எழுதி வெளியிட்டோம். அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வெளியிட்டாரு. அதுக்கு தலையங்கமும் அவர் தான் எழுதியிருந்தாரு. இந்த புக்கை வித்ததுல எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஒன்று கிடைச்சிது, ஒரு டேட்டா கிடைச்சிது. எப்படின்னா, இந்த புக்கை நான் இதில் அந்த பல்வேறு சேனல்களில் நம்ம அந்த புக்கை பற்றி நான் பேசியிருப்பேன். பேசிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன். அதில் ஜிபே நம்பரும் அதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். அதுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்க, அட்ரஸையும் அனுப்பி விடுங்க, நான் புக்கை அனுப்பி விட்றேன்னு சொல்லி இதே மாதிரி பண்ண 5200 புக்கு இது வரைக்கும் விற்றுருக்கு. அந்த புக்கு மோடியின் தமிழகம் புக்கு பேர். இந்த புக்கை இதில் நிறைய பேர் கால் பண்ணி பேசுவாங்க, புக்கு வாங்கணும்னு கேட்பாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசுவாங்க. அப்படி பேசுனதன் மூலமாக நான் அந்த இதுவங்களில் எந்த சமுதாயம்ங்கிறத, அதாவது குறிப்பாக பிராமண சமுதாயம்னா அந்த லாங்குவேஜ் அவங்க பேசுகிற ஸ்லாங்கில் இருந்து இதை பிராமணிக்கல் தமிழ் அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ இவங்க பிராமண சமுதாயம்னு நான் எடுத்துடுவேன். இதில் பேசின நிறைய பேர், அதாவது குறிப்பாக நீங்கள் ஜாதி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நான் எடுத்த டேட்டா என்னென்னா, ஒரு 90% மேலே பிராமண சமுதாயத்தில் உள்ளவங்க அண்ணாமலையை அவருடைய வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையாக பேரனாக தான் நினைக்கிறாங்க. அதில் நிறைய பேர் அண்ணாமலையுடைய நலனுக்காக பூஜை செய்கிறாங்க. இது பிராமண சமுதாயத்தில் இருக்குது. மற்ற சமுதாயத்தில் இல்லையா அப்படின்னு கேட்காதுங்க. எல்லா சமுதாயத்திலையும் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. ஆனால் ஜாதி ரீதியாக எடுத்தீங்கன்னா அதில் பிராமண சமுதாயத்தில் 90% மேலே இருக்கும். கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு 60% மேலே இருக்க வாய்ப்பு இருக்கும். மற்ற நாடார் மற்றதுலனா இதுக்கு இணையாகவோ இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது.